ரியல் லைஃபாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி கொடுத்துருந்தாரு. ஸோ டான் படத்தினுடைய டிரெக்டர் திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களே சில வார்த்தைகள் பேசுமாறு மேடி கழிக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்டு எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அர்ஜுன் தாஸ் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷால் பிரதர் வந்து ஃபஸ்ட் இந்த ஐடியா சொல்லும்போது யார் பிரதர் பண்ணுறான்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து அர்ஜுன் தாஸ் பிரதர் பண்ணுறாருன்னாரு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எப்படி பிரதர் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரா என்னன்ற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் சூப்பராக கரெக்டாக இருப்பார் ப்ரோ, எல்லாமே பக்காவாக இருக்குன்னாரு. ப்ரோ ஆக்ட் கூட பண்ணிவிடுவார், ஆனால் அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே நாளைக்கு வந்து கொல்ல போகிறோம் பாரு ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இருக்குமே, வாய்ஸ் என்ன ப்ரோ பண்ணுவீங்க நீங்கள் பாருங்கள் ப்ரோ அப்படின்னாரு. அண்டு பார்த்தேன் நான் கண்டென்ட்டு பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டரில் ஒரு இன்னசென்ஸை த்ரூ அவுட்டாக கேரி பண்ணோம். அதை வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லன் நடிகர் ஹீரோ ஆகி இன்னசென்ஸை பயங்கரமாக கேரி பண்ணுறது இந்தியாவிலேயே நான் ரஜினி சாரை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒருத்தர்னா நான் அர்ஜுன் தாஸ் சார்கிட்ட தான் அதை பார்த்தேன். ஏன்னா இன்னசென்ஸை கேரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சிவாத்மிகா அதே மாதிரி தான் ஃபுட்டேஜ் அப்பப்போ காட்டுவார் என்ன எடுத்துருந்தேன்னு. நான் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்காங்களே பிரதர்ன்னு. ப்ரோ உங்கள் அப்பா யார் தெரியுமா, இதுதான்டா போலீஸ். ஏன் ப்ரோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாக? ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் பாலா ப்ரோ வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட். எல்லாருமே நம்ம சில ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு டேக்லேயே பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ஒரு ரொம்ப பெரிய கமெடியன் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டுருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் காளியண்ணனுக்கு பற்றி கொஞ்சம் நான் நிறைய பேசணும். ஏன்னா நான் தெரியல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஸோ அது முடிச்சுட்டு நான் டான் படத்தோட பைலட்டை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேரை அப்ரோச் பண்ணேன். இல்லைன்றதே இன்சல்ட் பண்ணி தான் சொன்னாங்க. அப்போது சரி காளியண்ணன்ட்ட கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது உடனே மீட் பண்ணார். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ தருவீங்கன்னு கேட்ட யாருமே பண்ணல. என்னைக்கு வரணும் பிரதர் நடிக்கன்னு கேட்டார் எடுத்த உடனே. ஸோ அண்ணன் தான் வந்து அதை பண்ணார். அண்ட் அவர் தான் பாலா ப்ரோவுக்கும் எனக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ அப்படி தான் அந்த பைலட் நான் பண்ணேன். அதுதான் டானாக மாறுச்சு. அது அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அப்படி பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயண்ணே. அது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது வந்து தொடர்ந்து, ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் பண்ணுறதுன்றது வேறு. அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன் இருக்குது. இவன் ஜெயிப்பானா தோப்பானா, இவன் இதை வச்சு என்ன பண்ண போகிறான், இது எதுவுமே தெரியாமல் அவன் ஒரு முயற்சி பண்ணுறான் சினிமாவில். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை தருவோன்னு சொல்லி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைண்ணே. ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு, சூப்பர்ண்ணே. அண்ட் இது வேறு யாரும் மேடையில் சொல்லியிருக்காங்களான்னு தெரில. கண்டிப்பாக வந்து அவரோட பொட்டென்ஷியலுக்கான கேரக்டர் இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் கொடுக்கல. கூடிய விரைவில் அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் கண்டிப்பாக வாங்குவார். ஒன்றும் இல்லை 2ஆக வாங்குவாருன்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து விஷால் வெங்கட். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2022 அந்த ரவுண்ட் டேபிளில் தான் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணதுலேருந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேசுவோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு மன உளைச்சல் பட்டீஸ். அவருக்கு மன உளைச்சல் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் மன உளைச்சல் ஆச்சுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் ஃபோன் பண்ண போதெல்லாம் அருணாச்சலோ நீ இங்கே தான் வருவேன்பார். ஆனால் ரஜினி சார் மாடுலேஷனில் ராஜ்கிரண் சார் வாய்ஸ் பேசிகிட்டு இருப்பார். ஏங்க நான் ஆல்ரெடி ஒரு மன உளைச்சலில் கூப்பிட்றேன் ப்ரோ, மணிவண்ணன் சார் வாய்ஸ் பேசுவாங்க, நான் ஃபோனை வைக்கிறேங்கன்னு வச்சுருவேன். ஸோ இந்த படத்தோட பிகினிங்லேருந்து இவர் இந்த படத்தை எப்படி மவுண்ட் பண்ணார், என்னென்னலாம் கஷ்டப்பட்டாருன்னு நான் கூட இருந்து கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர், எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன்னா நிறைய வேலை சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் ஜென்ரலாக டைரக்டர்ஸ் பண்ணுற வேலையாக இருக்காது. ஸோ தசாவதாரத்தில் கமல் சார் ஒரு 10 வேடம் பண்ணுற மாதிரி இதில் ஒரு 100 வேஷம் பண்ணியிருக்காரு. அண்டு ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்காக இந்த படம் ரொம்ப பெருசாக ஓடும். அண்டு இந்த படம் வந்து ஒரு டீல் பண்ணுற ஃபிலாசபி வந்து ஒரு ராஜ்குமார் ஹிரானி சார் மீட்டரில் இருக்கும் இது. அண்ட் இந்த படத்தில் பேசியிருக்க ஒரு விஷயம், இன்றைக்கி
இந்தியாவில் நடக்கிற நிறையா பிரச்சனைகளுக்கான ஒரு ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுற படம் இல்லை, ஆனால் ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குற ஒரு படம். அது நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி இந்த படம் ரொம்ப பெரிய தேவை இருக்குது. அவர் ஃபஸ்ட் படத்துலேயே ரொம்ப நல்ல டைரக்டர்னு பேர் எடுத்துட்டார். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். அண்ட் அதை விட ரொம்ப பெரிய பேர் இந்த படத்துக்கு அவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ஸோ அவங்க தொடர்ந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர்ஸில் புஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அண்டு ப்ரெஸ் மீடியா எல்லாருமே, ஏன்னா நீங்கள் தான் திரும்ப படங்களை வந்து ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பிரிட்ஜ். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லீப்பாக அமைய வாழ்த்துக்கள். அண்டு கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிபி சார். ஸோ அடுத்து யார் வந்து பேச போகிறோம்? ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ஸோ அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் பற்றி சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். சில பேர் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அழகாக அந்த ரோலாகவே அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது, அதுவும் அந்த ஸ்பெஷலாக நான் ஒரு ஃபேனாக பேசுகிறேன் இந்த இடத்துல, பிகாஸ் எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. ஃபேனாக பார்க்கும்போது அர்ஜுன் சார் இவங்க 2 பேரும் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு. நான் அந்த ஓரமாக உட்காந்துட்டு ஷையாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐம் so happy to have you. So please let's all give our hands together for Shivatmika Rajshekar. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அவர்களுக்கு இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. I'll start with the production house. சுதா மேம், சுகுமார் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ஓகே, விஷால் சார் பற்றி லாஸ்ட்டில் பேசலாம். இங்கே பேசுனதுனால இமான் சார் எனக்கு உங்கள் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான். அவர் பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன். உங்கள் மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். மணிகண்டன் சார், ஐ எம் அ வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். ஐ திங்க் யூர் அ ஃபேபுலஸ் ஆக்டர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யூர். இங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் அ ஃபிலிம். காளி வெங்கட் சார், உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட். அண்ட் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யூஆர் அ ஃபேபுலஸ் பர்சன் சார். ஆனர் டு ஒர்க் வித் யூ. செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என்னை அட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பிரியாக்கும், ஸ்மிருதிக்கும், சப்ரீஷ்க்கும், டிஎஸ்கே மோகன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜ் சார், யூ ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சரவணன் சார், எல்லாருக்குமே, எங்கள் டீமுக்கும், எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம், ஸோ டக்குன்னு முடிச்சிடுறேன். விஷால் சார், யூவ் கான் த்ரூ ஸோ மச். எங்கே இருக்கீங்க இந்த படத்துக்காக? அது வந்து சொல்லிகிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும். பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பார்த்துக்கலான்னு. சார், இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் அ ஹியூஜ் ஹிட். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பிரபாவதின்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன்னு நினச்சி ஒரு ஆடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட், இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் சார், யூஆர் அ ஃபேபுலஸ் ஆக்டர். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடச்சதுக்கு இன்னும் சந்தோஷம். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால, இந்த படம் எவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் September 12th எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு
படத்துடைய டிரெக்டர். ஸோ விஷால் வெங்கட் சாரை பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். பிகாஸ் எனக்கு சார் வந்துட்டு ஒரு படத்தில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே அவர் இன்வால்வ்டாக இருக்கார். அவர் டிரெக்ஷன் டீம் மட்டும் பார்த்துக்க மாட்டார். ப்ரொடக்ஷன், இந்த மியூசிக், ஆர்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அவ்வளோ ஆர்வமாக துருன்னு சுற்றிட்டே இருப்பார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் விஷாலை கேட்டால் தெரிஞ்சிடும். பிகாஸ் அந்த அளவுக்கு அப் டு டேட்டாக இருப்பார். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் give a very big round of applause and welcome Vishal Venkat sir. So thank you. அட பாவீங்களா. First of all, சசியோட பையன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட அழைப்பு ஏற்று இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கண்டிப்பாக டைம் எடுத்துச்சு. ஸோ இந்த டிலேக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட சத்தியமாக டீமாக நாங்கள் எல்லாருமே சாரி சொல்லிக்கிறோம். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. வேறு வழியில் இது எங்களை மாதிரி படத்துக்கு இது கிடைக்கிற ஒரு மேடை. இதுதான் எங்களோட ப்ரமோஷன். இங்கேருந்து நான் ஏதாச்சும் பேசி யாராச்சும் பேசி ஏதாவது கிளிப்பு போய் மக்கள்கிட்ட சேர்ந்து அப்படி இந்த படத்தை பார்க்க வரமாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் தான். அதனால தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ பேசுகிறோம். நானும் கொஞ்சம் நீளக்க பேச போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு இப்போ நான் கேட்டுக்கிறேன். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ். ஃபஸ்ட்டு சுதா மேம், சுகுமார் சார், அதுக்கப்புறம் சுரேன் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்டார். ஸோ கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. பிகாஸ் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம படம் பண்ணணும், நிறையா கனவு இருக்கும், நம்ம கதை எழுதுவோம், உழைக்கலாம், எல்லாமே ஓகே. நான் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. நான் யார், என்ன, ஏது, சொந்தக்காரங்க நம்புவாங்களா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்களா இல்லையா, யார் நம்புவாங்களா இல்லையா, நம்மளாலும் அதுக்கு மேலே ஒரு ஐடியா மேலே ஒரு காசு போடணும், ஒரு பணம் போடணும், ஒரு தொகை. எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஸோ ஏதோ ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், சில நேரங்கள் சில மனிதர்கள்னு சொல்லிட்டு அவன் ரெண்டாவது படமாக ஒரு கதை சொல்கிறான். அந்த கதையை ஒரு 6 வாட்டி கேட்டு வேறு கோணத்தில் கேட்டு ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கு காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் இங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கெம்ப்ரியோ பிக்சர்ஸோட என்டையர் டீம் ஃப்ரம் சுரேன் சார், தினேஷ் சார், சிஎஃப்ஓ மேடம், துரை சார், அஜய் சார், கலை சார், வேறு யாரும் விட்டானா, பானு மேடம், இவங்க எல்லாருக்குமே என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லோரும் எங்கடா இருக்கீங்க பாய்ஸ்? டக்குன்றா எங்கே இருக்காங்க? ஏடிஸ் சீக்கிரம் டைமில் வா. ஏன்னா இப்போ இவங்க எல்லோரும் சொன்னாங்களே, எனக்கு ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, நான் நிறையா கோ த்ரூ பண்ணேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது எல்லாத்துக்குமே வேறு யாருமே கிடையாது, என் தம்பிங்க. என்னோட ஏடிஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே என் தம்பிங்க தான். ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கவராஜ் வந்துட்டோம்டா, இது சென்டரில் வாங்கடா. ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இவெல்லாம் என்னை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். இது யோகேஷ், நான் சொல்ல கை மட்டும் தூக்கிடுறா. யோகேஷ், சசி, கார்த்தி கை தூக்கிடுங்க. பாய்ஸ் ரெடியா? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்டா. சாரி. யோகேஷ் என்னை எப்போவுமே கலாய்ச்சிட்டு என்னை எப்போவுமே ஜாலியாக வச்சுக்கிற ஒருத்தன். எதுக்கு என் கூட வேலை பார்க்குறேன்னு அவனுக்கும் தெரியாது, ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒருத்தன், என்னை கலாய்ச்சிட்டே இருப்பான். ரெண்டாவது சசி என்டையர் யூனிட்டை எஸ்பெஷலி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் எடுக்கிறோம், ஃபுல் க்ரௌடு. அவங்க எல்லோரும் எங்கேஜாகவே வச்சுக்கணும். ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பார் சசி. அதை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். கார்த்திக் மூணாவது. அகைன் சசியோட வைஃப் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சாதாரணமாக தான் சொன்னேன், ஐயோ. மூணாவது கார்த்திக், மை சீஃப் அசோசியேட் டிரெக்டர். ஒரு டீமாக எப்படி வச்சுக்கணுன்றது நான் கார்த்திக்கிட்டேருந்து கற்றுப்பேன். அந்த பசங்க ஒரு தப்பு பண்ணால் கூட அதை ஹைட் பண்ணி அந்த தப்பை அங்கேயே கரெக்ட் பண்ணி என்கிட்ட வராமல் ஹீல் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு இட். தட்ஸ் கார்த்திக். அடுத்தது மதன். நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், அதில் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தான். அவனுக்கு எங்கள் டீமை பிடிச்சிச்சா எது பிடிச்சிச்சுன்னு தெரியல. சார் அடுத்த ப்ராஜெக்ட் நான் வேலை பார்த்தா உங்களோட தான் வேலை பார்ப்பேனா? எனக்கு ப்ராஜெக்டே இல்லைடாண்ணா. பரவாயில்ல, நான் சும்மா உங்களோட இருக்கேன்னா. அதான் மதன். பாலாஜி என்னோட முதல் படத்துலேருந்து இருக்காரு. தேங்க்யூ பாலாஜி. அகெயின் ரொம்ப பொறுப்பாக எல்லா வேலையும் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொருத்தர் அடிக்டட் டு சினிமா, அவர் கார்த்திக் ராஜா. அதுதான் ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொன்னால் கொண்டுடு வேண்டான்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இது இல்லாமல் இருக்காங்க கவராஜ், ஜெயரா வரா,
இவர் பிரதீப் ஆனால் ஜெயரான்னு வச்சுக்கிட்டாரு. இவர் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அஜய் 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 சாரி அஜய் அஜய் வந்து இல்லை அஜய் வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் படம் பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி போட்டு யூடியூப்பில் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஷுவராடான்னு கேட்டேன். இல்லை நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னா அப்போ தான் நான் டேரக்டர்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் நினைக்கல. ஆனால் இவங்க எல்லோரும் தான் நான் ஒரு டேரக்டர்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவராஜ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமாக தெரியும். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பி. நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், எல்லாமே இருக்கும். பட் இப்போ கூட எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் வேணும். ஏன்னா இந்த பசங்களாம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க. ஐ வாண்ட் தம் டு கீப் ஒர்க்கிங். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது டே கவராஜ் எனக்கு ஹெல்ப் வேணும்டா, ஐ நீட் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது கவராஜ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்ப் பண்ண ரமேஷ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிரேம் எங்கடா? பிரேம் போயிட்டான் ஏதோ. ஓகே, பிரேம் வந்து இன்னொருத்தன். பிரேம் சீக்கிரம் வா. அடா நிஜமாலுமே சரி வா. பிரேம் சீக்கிரம். அவர் பேர் பிரேம். அகெயின் ஹீ ஹேண்டில்ஸ் அ லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். வெரி டேலண்டட் பாய். ஒரு சின்ன விஷயத்த அழகாக, ஒரு பெரிய விஷயத்த சூப்பராக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் பாய்ஸ் என் கூட இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய். போ போ போ. ஏன்னா ஃபஸ்ட்டே இவங்களை பற்றி பேசணும் இல்லை, நான் மறந்துடுவேன்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. பெரிய காஸ்ட் இருக்குது. நான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பேசல, நேம் சொல்லி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அர்ஜுன்தா சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னேன். ஏ விஷால், ஆர் யூ ரியலி ஷுர் தட் வில் சூட் திஸ் ஃபிலிம் டா அப்படின்னாரு. அவனே எஸ் சார் அப்படின்னேன். ஏ ஆர் யூ ரியலி ஷுர் டா அப்படின்னாரு. எஸ் சார், ஓகேடா, ஐ டூ இட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. நெக்ஸ்ட்டு சிவாத்மிகா மேம். அது அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். எழுதுனதுலேருந்து சிவாத்மிகா மேம் தான் இந்த கேரக்டர் பண்ணணும். நித்தம் ஒரு வானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ். இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆப்ஷன் தேடிக்கிட்டே இருந்தோம். சரி இவங்க பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. திரும்ப ஒரு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. கடைசி வரைக்கும் என் மைண்டில் சிவாத்மிகா மேம் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நான் செட்டில் சொன்னேன், இஃப் ஒன் ஆக்டர் ஹூ சர்ப்ரைஸ் மீ அண்ட் ஹூ ப்ளூ மீ அவே ஆன் த செட்ஸ் ஆஃப் பாம் இஸ் சிவாத்மிகா மேம். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன்தா சார் என்னை திட்டுவார். ஏன்னா மேம் ஒரு ஷார்ட் பண்ணுவாங்க, நான் உடனே வந்து மேம் லவ்லி மேம் அப்படின்னு, ஏய் விஷால் எனக்கு ஒரு கிஸ் எனக்கு கொடுத்துருக்கேடா அப்படின்னு கேட்பார் இந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு காளி சார். நிஜமானவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நான் கதை சொல்லும்போது ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் சாவுது, அந்த பிணத்துலேருந்து கொசு வருது. எவ்வளோ பேர் இது ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உடம்பு குலுங்கி குசுன்னு சொல்லோன்னே எல்லாருக்குமே அது ஒரு அலர்ஜி மாதிரி, ஐயோ ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு நெருடல் அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த அந்த வாயோட பர்பஸ் என்ன, அந்த கேரக்டரோட பர்பஸ் என்ன இந்த படத்துக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அவர் நடிக்கணும், மூச்சு விடக்கூடாது. எவ்வளோ லாங் டேக்காக இருந்தாலும் அவர் மூச்சு விடக்கூடாது. சின்னதாக அப்படி வயிறு அசைஞ்சாலும் மாட்டிப்பார். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பயங்கரமான இவங்க 3 பேருமே பயங்கரமான மனிதர்களையும் நான் சந்தித்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் ஐவ் காட் நவ் 3 பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஐ கேன் லுக் அப் டு. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்கே ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டார். எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் அவரோட சப்ஸ்டியூட்டாக இருந்தேன் காலேஜில். அவர் ரொம்ப நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் ரொம்ப பேடான மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ டிஎஸ்கே சார் வந்து பயங்கரமான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் எனக்கு எப்போயோ மெசேஜ் போட்டிருந்தார். எனக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. அண்ட் தெரில, ஐ ஜஸ்ட் லைக் டிம் அஸ் அ பர்சன் அண்ட் ஐ வாண்டட் டு காஸ்ட் ஹிம். ஸோ த மொமெண்ட் ஐ ரோட் த ரோல், நான் வந்து சொன்னேன் இது பண்ணால் டிஎஸ்கே சார் தான் பண்ணோம். அண்ட் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மேடையில் இல்லாத சிங்கம் புலி சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தியிருக்கோம் சார், எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நாசர் சார், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ டார்லிங். நான் சார்கிட்ட சொல்லுவேன், சார் நான் எந்த கம்பெனியில் படம் பண்ணாலும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அந்த கம்பெனியோட இல்லாட்டி என்னோட கம்பெனியோட கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு சீனோ ஒரு ஷார்ட்டோ இருக்கணும். ஏன்னா ஹீ இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் மீ. ரொம்ப முக்கியமாக அபிராமி மேம் அதே மாதிரி, ஷீ இஸ் அ டெரிஃபிக் ஆக்ட்ரஸ் லைக் நாசர் சார், அபிராமி மேம். இந்த மாதிரி டெரிஃபிக் ஆக்ட்ரஸோட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு தரது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபிராமி மேம், யூர் அகெயின் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட். அடுத்தது பூவையார் தம்பி, ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அண்ட் செல்வின்,
எட்வின் வசந்த் ஆர் தமிழரசன். ஆனால் இப்பயாச்சும் இருக்கியாண்ணே, ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோண்ணே, தமிழரசன் தமிழரசன் தமிழரசன். இப்படி வந்து தான் தொலையண்ணா ப்ளீஸ்ண்ணே, ஏன்னா இப்படி படுத்துற. அப்படியே தமிழரசனோட ஸ்மிருதி பரமேஸ்வர், பிரியா வெங்கட், ரோஹன், காவ்யா, சபரீஷ், சிவமாறன், கோபிநாத், இம்தியாஸ் எல்லாரும் அப்படியே சீக்கிரம் மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களால் சாரி, வி வாண்டட் டு புட் எவ்ரி ஒன் ஆன் த ஸ்டேஜ். ஆனால் இவங்களெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே மேடையில் சொல்லணும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நான் ஆசைப்பட்டேன். இது இல்லாமல் நரேன் மணின்னு கூட ஒருத்தர் இருக்கார், அவர் இன்றைக்கி வர முடியல. இதில் சில பேருக்கு ஃபஸ்ட்டு படம், சில பேருக்கு செகண்ட் படம். ஆனால் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர்கள். எங்களோட செட்டு எவ்வளோ டயரிங்காக போனாலும், நாங்கள் எவ்வளோ மணி நேரம் ஷூட் பண்ணாலும், எனக்கு எனர்ஜி கொடுக்குற அனைத்து ஆர்டிஸ்ட்ஸும் இதுதான். இவ்வளோ பெரிய கூட்டம் தான் பாம் படத்தில் இருக்குது. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு கூட்டம். இதுதான் தமிழரசன். என்னோட முதல் படத்தில் சில நேரங்கள் சில மனிதர்கள் ஒரு அட்வொகேட் கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த கேரக்டர் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து கோபிநாத் ஐயா. அவர் நான் என்னோட டைரக்டர் மதுமிதா மேம் அவங்களோட படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்னொரு ஏடி தியாகு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர். அப்படி எங்கேயோ ஒரு ஆடிஷனில் அந்த படத்தில் ஒரு ஷாட் நடித்து என்னோட முதல் படத்தில் ஒரு ஷாட் நடித்து இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சபரீஷ், அவன் இன்னொரு தம்பி மாதிரி. அந்த பையன் ஃபஸ்ட்டு டான்ஸ் வர்சஸ் டான்ஸ்னு ஒரு ஷோவில் தான் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஹீஸ் அ வெரி ஸ்டைலிஷ் டான்சர் அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் ஆல்சோ. ஸோ ஒரு கேரக்டர் எழுதணுன்னே இந்த பையனுக்கு எனக்கு தெரில, இந்த பையன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ சபரீஷ் இஸ் ஹியர். ஐ ஹோப் he gets more roles like all others do. அவர் சிவமாறன், அவரும் சில மனிதர்களில் மணினாவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். எனக்கு அவருமே தமிழ் ஐயா மூலியமாக தான் தெரியும். அவரும் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீ இஸ் ஆல்சோ டெரிஃபிக் ஆக்டர். இம்தியாஸ் ஐயாங்க, அப்படியா, சரி, இம்தியாஸ் இருக்காரு, அவருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தட் இஸ் பிரியா வெங்கட். பிரியா, தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் ஆல்சோ வெரி குட் ஆக்டர். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் பாம். பாலசரவணன் ஐயாவும் இந்த படத்தில் இருக்கார், அவரால் வர முடியல, அகைன் அவரும் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து என்னோட கோர் டீம், என்னோட டெக்னிக்கல் டீம், டிஓபி ராஜ்குமார் இங்கே இருக்கார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியவே தெரியாத ஒரு கேமராமேனாக இருந்தவர். டைரக்ஷன்னா என்ன, ரைட்டிங்னா என்னன்னு எதுவுமே தெரியாத ஒரு பையனா. வி வேர் போத் கிரேட்ஃபுல். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவால் ப்ளஸ் அவனோட அம்மா அப்பாவால் ஃபீஸ் கொடுத்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு சினிமா பற்றியோ கேமரா பற்றியோ எதுவுமே தெரியாது. அன்றைக்கி அவங்க ஃபீஸ் கட்டினாங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து போய் படித்தோம். ஆனால் இன்றைக்கி படித்து நாங்களாம் கேமராமேன் ஆகுமா, டைரக்டர் ஆகுமான்னு நினச்ச பசங்க இன்றைக்கி நானும் அவனும் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அவர் மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்காரு. வீரப்பன் ஜீஃபைல அந்த சீரீஸோட டிஓபியாக இருந்திருக்காரு. அண்ட் இன்றைக்கி நாங்கள் ஒரு 13 years லேட்டர் we are standing on a stage as a director and cameraman. That is a very big journey. அவன் ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னான், எனக்கு ரொம்ப, நாங்கள் நடுவில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கு வேறு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு லாங் பேக் 12 years ago டீ கடையிலேருந்து நாங்கள் ஒரு 5000 ரூபாய் வீடியோக்கு நாங்கள் ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் we are doing digital videos for them for a short span of time. அங்கேருந்து நாங்கள் பாம்பேயில் வேறு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்தோம். ஸோ இட் இஸ் அ பிக் க்ரோத் ஃபார் ஹிம் அண்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் திஸ் ஜேர்னி ராஜ். அடுத்தது என்னோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்குமார், ப்ளீஸ் மேடைக்கு வரமும். பிரியா ஹரி, பிரியா கரண், மை காஸ்டியூம் டிசைனர்ஸ். அகெயின் தேர் மை ஸ்கூல்மேட்ஸ். பிரியா ஹரி, பிரியா கரண், ஆர் யூ ஹியர் தெரியல. ஸோ தேவர் மை ஸ்கூல்மேட்ஸ். அவங்க காஸ்டியூம் இவர் மனோஜ்குமார், என்னோட ஆர்ட் டைரக்டர். முகேஷ் மாஸ்டர் ப்ளீஸ் அப்சர். முகேஷ் மாஸ்டர் மை ஸ்டன் டைரக்டர், அவர் இருக்காரா தெரியல. அப்சர் மை கோரியோகிராஃபர். மனோஜ் வைடி மை சவுண்ட் டிசைன். சதீஷ் சார், பிஆர்ஓ, எய்ம் டீம். மொத்த எய்ம் டீமுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. முக்கியமாக டிஜிட்டல் டீம் விவேக் என்னோட நன்றி. அதுக்கெல்லாம் இல்லாமல் சாரி மனோஜ். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் பிரியா எங்கே இருக்கா? பிரியா சரி, வரமாட்டாங்க அவங்க. சரி, ஓகே. Thank you for being part of this project. You've always been very supportive to me. Thank you. அது மட்டும் இல்லாமல் ராஜுனா, அவர் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவரும் பயங்கரமாக உழைச்சிருக்காரு இந்த படத்தில். வேறு காரணங்களால் அவரால் வர முடியல. ஸோ இதுதான் நன்றி செஷன். இது முடிஞ்ச நன்றி உரையாடல் வெரி லென்த்தி. இப்போ மேடையில் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு அனைத்து கெஸ்ட்ஸ் அண்ட்
செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் வந்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்துட்டு கிளம்பிட்டார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் பயங்கரமாக க்ரௌடை என்டர்டெயின் பண்ணிங்க. இந்த கிளிப் அப்படி போய் சேர்ந்து இது எந்த படம் அப்படின்னு சொல்லி தேடி பாம்னு ஒன்று செப்டம்பர் 12th வரும்னு தெரியும். இப்படியும் படம் ரீச் ஆகும், இப்படியும் படம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆர் பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லாட்டி இந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் வெளிவிடலாம் அண்ட் அப்படி பண்ணணும்னு நினச்ச சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் தி என்டையர் டீம், டு ஹர்ஷித் ப்ரோ அண்ட் டு இந்திரா மேம். ஸோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி சார். சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த டைமில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி லோகோ வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட படம் அந்த லோகோவில் வருமானு. இன்றைக்கி அது வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் மியூசிக், ட்ரெண்ட் லவுடுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் who will be distributing கேரளா அண்ட் கர்நாடகா. தேங்க்யூ ஸோ மச் அகேன் ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட். யூ ஆல்சோ பீன் வெரி ஜெனரஸ் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் டு அஸ். இப்போ அந்த சைடு வந்த சண்முக பிரியன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு 2 விஷயம் லைஃப்பில் ரொம்ப நிறையா கிடச்சிருக்கு. ஒன்று வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அண்ணன் பையன். இவங்க 4 பேர் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியல. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அண்ணன் என் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா என் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வயசாகிடுச்சு, நான் அவங்கள பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் கூட என் சித்தப்பா சித்தி இன்றைக்கி வந்திருக்காங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. யூ ஆர் ஆல்வேஸ் பிளெஸ்ட் இஃப் யூ ஹாவ் குட் ஃபேமிலி அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த மேடையில் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல். அந்த வரிசையில் சண்முக பிரியன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் அங்கே கடைசி ஒரு 2 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் என்னோடய மன உளைச்சல் கைஸ். கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கிறவர் லோகேஷ், அவரு வேற ஒரு மன உளைச்சல் கைஸ். சிபி ஐயாவையும் சண்முகம் ஐயா கிட்டேயும் தான் வந்து நிறையா புலம்பேன். ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் நிறையா கற்றுருக்கேன். ரொம்ப முக்கியமாக லைஃப் சார்ந்து ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் படங்கள் பற்றியும் நிறையா பேசி ஒரு படத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலான்றதுக்கும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சண்முக பிரியன் ஐயா மேலே வரமாட்டேன்னு சொன்னார். தேங்க்யூ சிபி, வலுக்கட்டாயமாக மேலே ஏற்றுனதுக்கு. சார் கார்த்திகேயன் சார், ஐ ரியலி லவ் யுவர் ஃபிலிம் மெட்ராஸ் மேட்னி. நான் பார்த்துட்டு நான் காளி சாரை வந்து ஹக் பண்ணி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். நான் ஆனந்த்ஜிக்கிட்டே சொன்னேன். அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ, பிகாஸ் உங்களோட படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ ரசித்தேன். நீங்கள் இன்றைக்கி இந்த மேடையில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் ப்ரோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அது அவர் சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கான ரிலேஷன்ஷிப் தான். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் 2 டைரக்டர்ஸ். ஸோ நாங்கள் அந்த ப்ரொடக்ஷன் மேட்ஸ் அப்படின்னு பேசலாம். அக்பர் சார் ரொம்ப தேங்க்யூ சார், நிஜமாலுமே சார், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஒரு படம் நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி முடிஞ்சிடும் நம்ம நினைக்கிறோம். அக்பர் சார் என்னோடய முதல் படத்துக்கு பேக் எண்டில் நிறையா சப்போர்ட் பண்ணார், சில நேரங்கள் சில மனிதர்கள். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிறையா விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக நிற்கிற அக்பர் சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அலாட். ஸ்ரீ கணேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சாருக்கு வந்து ஆக்சுவலாக ஒர்க் இருந்துச்சு, அவரால் வர முடியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்தார். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் சொல்கிறேன், நான் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நான் உங்கள் வாய்ஸில் பேசினா தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களா? ரொம்ப நாள் கழிச்சு சார் திடீர்னு ஃபோன் அடிச்சார். என்ன விஷால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் உடனே இல்லை சார், இல்லை விஷால் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா இன்னும் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய ஆளாக வரணும், எனக்கு திடீர்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, அதான் நான் கால் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா, நல்லா பண்ணுங்கள், தேங்க்யூ பாய் அப்படின்ட்டாரு. எதுக்கு கால் பண்ணார், எதுக்கு சொன்னார் எனக்கு ஒன்றும் தெரியல. யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் சார் டில் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். மணியண்ணா நன்றிண்ணா வந்ததுக்கு. எனக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னல, என்னை ரொம்ப எமோஷ்னல் ஆக்கிடுச்சுண்ணா. உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பெருமைப்படுவாங்களோ நானும் பெருமைப்படுவேன் நீ சொன்னேன், அது எனக்கு ஒரு மாதிரி மூவ் ஆகிடுச்சுண்ணா. ரொம்ப கஷ்டம் அது அப்படி ஒரு வார்த்தை வரத்துக்கு. அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் சாரி, நான் டெக்னிக்கல் க்ரூவில் வந்து நான் விஎஃப்எக்ஸ் டீமை மிஸ் பண்ணிட்டேன். அவங்கள நிறையா உயிர் எடுத்திருக்கேன். அந்த டீம் அங்கே இருக்காங்க. அசோக் சார், அனீஸ் சார், டிஐ லேப், கலாசா லேப், நரேஷ், அவங்களோட கன்ஃபர்மிஸ்ட் சதீஷ், சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர் ராம்ஜி சார். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா எல்லாரோட எஃபர்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இப்போது ரொம்ப முக்கியமாக இமான் சார்,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒர்க் பண்ணுவோமா, அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. நான் போய் கதை சொன்னேன். இது வந்து இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். குசு மட்டும் படம் கிடையாது, நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய படம். பாம்ன்ற ஒரு டைட்டில் ஏன் வச்சோன்னா, இப்போது இந்த உலகத்தில் வந்து பாம் போட்டு பக்கத்து நாடுகளில் அழிக்கவோ ஒரு ஐடியாலஜிக்கல் தாட் ப்ராசஸ்னால நம்ம நாடோ வாட்டெவர் வார்ஸ் வருது, மாற்றி மாற்றி பாம் போட்டு அழிச்சுக்கிறாங்க. காளி சார் விடுற பாம் ஒரு ஊரை உருவாக்கும். அதுதான் இந்த படம், அதுதான் இந்த பாம். இமான் சார், இட் இஸ் பீன் அ ப்ளஷர் சார். ஐ திங்க் he is a well-wisher to me. He is not my brother, but he is my philosophical guru. இது உடனே நிறைய பேர் உடனே தப்பாக யோசிக்க வேணாம். ஏன்னா சார் வந்து ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லுவார், உடனே ஃபிலாசாபிக்கல் குரு ப்ரீச் பண்ணிட்டாரா? அப்படி கிடையாது. ஃபிலாசாஃபின்றது வேறு, ரிலீஜன்ன்றது வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வேறு. ஹீ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பை ஹார்ட். ஐ ஹவ் ஹேட் ஹார்ட்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் வித் ஹிம். மை டெய்லி அவரோட ஸ்டூடியோக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கும். whenever I feel down, whenever I feel low, அன்றைக்கி நான் யோசிக்கிற ஒரே விஷயம், சே நான் எப்படியாச்சும் இமான் சார் ஸ்டூடியோக்கு நான் இன்றைக்கி போயிடலாமா? அந்த எனர்ஜி அண்ட் தி ஆரா இன்சைட் தி எனர்ஜி இஸ் அமேசிங், அண்ட் தட் இஸ் வாட் ஹேஸ் கன்வெர்டட் டு சாங்ஸ், தட் இஸ் வாட் ஹேஸ் கன்வெர்டட் டு தி ஆர்ஆர், அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங், அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் சார், அண்ட் ஐ ரியலி விஷ் தட் யூ வில் பி ஆஸ் அ வெல்விஷர் அண்ட் அ குரு ஆர் வாட் எவர் டு எவர் சார். எனக்கு பர்சனலாக கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்போ இப்போ இந்த பாம் நான் சொன்னது சின்ன அதுதான். பொதுவாக ஏன் இந்த பாம் உருவானதுக்கு எனக்கு 2 இன்ஸ்பிரேஷன் இருக்குது. முதல் இன்ஸ்பிரேஷன் என்னோடய தாத்தாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. காலையில் ஏஞ்சிப்பார், காலையில் 4:30 மணிக்கு ஏஞ்சிப்பார், சுட சுட காஃபி போடுவார். 3 சத்தம் எப்போவுமே வரும். இது 3, 4 தான் இது ஒரு சத்தம். இது எங்கள் தாத்தா. என் தாத்தாவோட கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவர் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனோம். ஏஞ்சி வராரு, நான் அவரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். கரெக்டாக ரெஸ்ட் ரூம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஒரு 20-25 நிமிஷம் நாங்கள் எல்லாருமே எழுப்பிக்கிட்டே இருக்கோம். தாத்தா ஏந்து தாத்தா, அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கோம். தாத்தா செத்துட்டாரு, அம்மா தாத்தா செத்துட்டார், மாட்டி போய் டாக்டர் கூப்பிட்டோட அப்பெல்லாம் சொல்லாதானா, எல்லாருமே தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி, நான் கரெக்டாக டாக்டரை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பைக் சாவியை தேடி எடுக்க போகும்போது டர்ன்னு ஒரு பெரிய சத்தம். எங்கள் தாத்தா ஏஞ்சிட்டார். மனுஷனுக்கு அப்போ 85 வயசு. ஹி ஜஸ்ட் woke up. அப்படியே ஹி ஜஸ்ட் stood up. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் போனார், வந்தார். அடுத்த நாளைக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ட்ராறேன். எங்கள் தாத்தா வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு என்னோடய அங்கிள்கிட்ட. டேய் 5 நிமிஷம் நான் போய் கடவுளை போய் பார்த்துட்டு வந்தேன்டான்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இது முதல் இன்ஸ்பிரேஷன். இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது, இதை வச்சு ஒரு கதை பண்ணலான்னு. 2வது, நம்ம சில விஷயம் கோத்ரூ பண்ண மாட்டோம், ஆனால் கொஞ்சமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயத்த கோத்ரூ பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம எம்பத்தைஸ் பண்ணலாம். ஸ்கூல் காலேஜ் 2-3 வீடியோஸ் பார்த்தேன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறதோ, ரிலிஜன் நோக்கியோ, சாமி நோக்கியோ, நம்பிக்கை சார்ந்த நோக்கியோ, அதை பற்றி சண்டை போடும்போது, ஒருத்தர் இன்னொருத்தரை இழிவுபடுத்தும் போதோ, அதெல்லாம் மனசு உலுக்கிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதை நோக்கி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே கலந்து நம்பிக்கை சார்ந்து நம்பிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஆனால் இது யார் மனசையும் புண்படுத்தவோ, யாரையும் ஹர்ட் பண்ணவோ அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இந்த படம். ஏன்னா ஒரு நண்பன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பன் தான் வந்து மணிமுத்துன்ற கேரக்டர் அர்ஜுன் சார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, காளி சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சிவாத்மிகா மேம்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் எனக்கு இந்த படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் நல்ல படம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எல்லாருமே இந்த மக்கள் வந்து இந்த படத்தை அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கும்போது அதை ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மனிதனும் காலையில் கண்முழிக்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் கண்முழிக்கிறான். அந்த நம்பிக்கையை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமான்ற ஒரு கேள்விக்குறிதான்ற ஒரு வசனம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்பிக்கை யார்கிட்டையுமே நம்ம பறிக்க முடியாது. அப்படி நம்பிக்கை பற்றியும், நண்பனை பற்றியும், நம்மளோட இமோஷன்ஸ் பற்றியும், நமக்குள்ளே இருக்கிற கேள்விகளும், சக மனிதனை நம்ம என்னவா பார்க்குறோம், அதெல்லாம் தாண்டி அன்பு மட்டும்தான் இங்கே எல்லாமே நிலைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் பாம்.
ஏன்னா பாமுக்கான முழுசாக நான் இந்த விளக்கத்தையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து தேவையில்லாத வாய்வு தான் குசுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சோஷியல் சிஸ்டமில் தேவையில்லாத நிறையா இருக்குது. அதை மெட்டஃபரிக்கலாக சொல்லணும்னு நினச்சது தான் இந்த பாம். அண்ட் அர்ஜுன் தாஸ் சார், சுற்றி இங்கே வரேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவரை நிறையா படித்திருக்கேன். வெறும் காலில் ஓடி இருக்காரு. காளி சாரை உப்பு மூட்டை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் ஓடி இருக்காரு. கத்துவார், ஷார்ட் கட் சொல்லுவானா மாட்டானாடா, ஐம் லிஃப்டிங் அப்படின்வார். பரவாயில்ல தூக்கட்டும் மனுஷன் அப்படின்னு நானும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி நான் நிறையா வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட எப்போவுமே கேள்வி கேட்பார், என்ன எப்படா இதில் யோசிச்சேன்னாரு. நான் ஒரு படம் அவரோட வேலை பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம். எங்கள் மேம் டைரக்ட் பண்ணும்போது நான் ஏடியாக வேலை பார்த்தேன். தெரில, அன்றைக்கிலேருந்து எனக்கு சாருக்கு இந்த மாதிரி ஒரு, ஏன்னா எல்லா படத்துலையும் போய் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ரஃப் அண்ட் டஃப்னு நினைக்கிறாரு. அவர் ரொம்ப க்யூட்டான பர்சன் ஆக்சுவலாக. மனுஷன் ரொம்ப தங்கமானவன், ரொம்ப க்யூட்டு, கொஞ்சலாம் அவரை. ஸோ அவர் பண்ணால் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் டு டேக் இட் அப் அஸ் அ சேலஞ்ச் அண்ட் டு ஓன் த கேரக்டர் அண்ட் டு டூ இட் டு யுவர் அட்மோஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கன்வின்ஸ். லைக் என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க, சிபிஐயா சொன்ன மாதிரி எப்படியான்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு ஐயா ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, அர்ஜுன் தாஸ் சார் புல் ஆஃப் பண்ணார், ஆனால் மிரட்டிட்டாருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ that was, I think that is his conviction, the way he pulled it off. And next to the audience, to social media, press, என்னோட முதல் படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்து எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இன்றைக்குமே நான் அந்த நன்றி கடனோட தான் இருப்பேன், என்றைக்குமே இருப்பேன். உங்களோட எழுத்தும் உங்களோட வார்த்தையும் பெரிய பெரிய வேல்யூ இருக்குது. அது நீங்கள் எல்லோரும், அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த பாம் படத்தையும் செப்டம்பர் 12th மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மக்களும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் விஷால் சார். ரொம்ப எமோஷ்னலாக பேசுனீங்க நிறைய விஷயங்கள். ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மனிதர் தான். பிகாஸ் அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அவரோட வாய்ஸ்க்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவரோட ஆக்டிங்க்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு சொல்லாத சில விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அவரோட அவரோட உடல் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கண்ணு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கண்ணில் கன்வே பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த கண்ணில் வந்துட்டு அந்த எமோஷனல் சீன்ஸை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணுறீங்க. இந்த படத்தில் நாங்கள் பார்த்த டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் புட் our hands together and welcome அர்ஜுன் தாஸ் அவர்கள். வணக்கம். சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஐ நோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஒரு 5 minutes மட்டும் எடுத்துக்கிறேன். மொத்த டீமும் இங்கே இருக்காங்க இன்னைக்கு. ஆர்டரில் போல விஷால் ஐ கம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். பட் ஃபர்ஸ்ட்லி பார்த்திபன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பேசுனதுக்கு ட்ரூலி மீன்ஸ் a lot சார். Shanmugha Priya, thank you. Sivi brother, thank you so much. Sir, big thank you to you as well. Lokesh sir, thank you. Akbar sir, thank you. Sri Ganesh brother, first time I think Philo sir reception la paathen, annikku pesnen, and thank you. You've been really sweet and kind. Eppa meet pannalum romba kind ah irukkinga. Thank you so much. மணி பிரதர் மீன்ஸ் அ லாட். நீங்கள் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லைன்னா யூனோ இட் ஃபெல்ட் வெரி ஜென்யூன். நிறைய வாட்டி கேரவேனில் உட்காந்து விஷாலோட செட்லேயோ இல்லைன்னா இப்போ இந்த புது படத்து செட்லேயோ கேரவேனில் உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வர்சேஷன்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேனில் உட்காந்து பேசுவோம். சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார். ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. தேங்க்யூ சார். இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, படத்தை பற்றி பேசுனீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். கெம்ப்ரியோ பிக்சர்ஸ், சுதா மேம், ஓகே, சுதா மேம் அண்ட் சார் இருக்காரா, உட்காந்துருக்கார். Sir, and both of you,
ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ், யூனோ செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனோ டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு அது தெரியும், பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோடு இருக்கட்டும், விஷாலோடு இருக்கட்டும், ஃபுல் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும், பட் ஐம் ஹோப்பிங் இந்த படம் 12th ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுகுமார் சார், சுதா மேம், அண்ட் போத் ஆஃப் யூ. டீமுக்கு வந்துடுறேன். இன்ஃபேக்ட் இமான் சார், இது விஷால் உங்கள்கிட்ட சொன்னார் இல்லையான்னு தெரில, பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட் பா ஓகே, நான் மியூசிக் கவலை இல்லைடா, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பட் நீங்களும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவர் கதை நிறைய பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா, நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் ஐ வாஸ் லைக் ஓகே, பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தேட். இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல. பட் அந்த வார்த்தை தங்கப்புள்ள அது ஒட்டிக்கிச்சு. அண்ட் அன்றைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் டைமில் மீட் பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணோம். அண்ட் ஃபைனலி பாம் நடந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுலேயே அவரோட வெர்சட்டாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை, பட் ஆனாலும் ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ தேங்க்யூ காளி சார். அந்த வெயிட் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது. பட் ஓகே, அதை இன்னொரு நாள் பேசுவோம், டைம் எடுத்துக்க விரும்பல. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் நான் குவிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ். இல்லை வேண்டாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம். குவிக்லி எஸ், சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நான் லீட் இல்லை, விஷால், அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. அது சரவணனாக இருக்கட்டும், நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும், காளி சாராக இருக்கட்டும், சிவாத்மிகா இருக்கட்டும், நாசு சாராக இருக்கட்டும், அபிராமி மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம். அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ். நானும் அதில் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன். பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் தெம். த ரைட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் மணிகண்டன், அபிஷேக் அண்ட் மகிழ்நன். தேங்க்யூ ஸோ மச். சிவாத்மிகா, ஐ கம் டு யூ. ஓகே, கிச்சா ரவி, சிங்கம் புலீஸ் சார், தேங்க்யூ. சபரீஷ், பாலசரவணன், தேங்க்யூ. பிரியா, தேங்க்யூ ஸோ மச். தமிழரசன், பூவியார் இல்லை பட் பூவியார், தேங்க்யூ. காவ்யா, ரோஹன், கோபிநாத், சிவன்மாரன் அண்ட் இம்தியாஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் ஈக்குவலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலியை தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. பாம்ப் இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்களதும். நீங்கள் இல்லைனா பாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். சிவாத்மிகா, தேங்க்யூ. ரொம்ப ஃபார்முலாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணது, ரொம்ப சந்தோஷம். சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி, பட் இங்கே தான் மேடையில் சார்லாம் போட்டு பேசினாங்க. செட்லலாம் வாடா போட தான் இருக்கும். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சிவாத்மிகா, அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி விஷால் வெங்கட். ஸோ இவர் நிறையா பேசினார் இந்த மாதிரி தெய்வ செஞ்சு மிமிக்ரி இதுக்கப்புறம் பண்ணாத. ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார், எஸ் ஐல் டூ இட்ஸ் நோ ப்ராப்ளம் சார், வாய் மீ சார்லாம் சொன்னார். பட் இல்லை, அது இல்லை. அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போது மதுரை வந்தார் ரைட்டர்ஸோடு. அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்னு சொன்னார். சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ரூமில் இந்த மாதிரி நடக்கிறேன். நான் லைக், விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? இதில் எஸ் சார். விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? எஸ் சார். பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா, சுற்றி இருக்கிற நிறைய பேர்கிட்ட இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு. அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா. பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல, சரி எல்லோரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணாமா. பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணோம்.
என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஃபார் தட் விஷுவல். அண்ட் ஃபைனலி இப்போது படம் பார்த்தவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐம் கிளாட் யுவர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ. பட் தேங்க்யூ. இது ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு விஷாலுக்கு. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி, லோகேஷ் பிரதர் சொன்ன மாதிரி, பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். மழையை பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். ஷூட் ஒரு 24 hours, நோ ப்ராப்ளம் சார், பார்த்துக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப பேஷனட். ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. இதில் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட, கிட்ஸோட தியேட்டரில் எமோஷன்ஸ், ஹியூமர், ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் மியூசிக். இந்த படத்தோட பேக் போன் இமான்ஸோட மியூசிக். ஸோ ப்ளீஸ் September 12th வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சருக்காக, அபிராமி மேம்காக, காளி வெங்கட் சருக்காக, சிவாத்மிக்காக, டிஎஸ்கே பிரதருக்காக, நம்ம சரவணனுக்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள். அண்ட் கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள். அண்ட் விஷாலோட டிரெக்ஷனுக்காக பாருங்கள். அண்ட் ராஜ், தேங்க்யூ ஸோ மச் for the visuals. Wishing you all the very best, Raj. Once again, thank you press and media லேருந்து நீங்கள் எல்லா படம் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் என்னை ஓரமாக கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஐ எம் ஹோப்பிங் September 12th நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க. தேங்க்யூ. கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்த்துருங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷ் ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த ஈவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் வெரி ஹாப்பி சார். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் படத்தில் பாடியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்வேஸ் கீப் தட் ஸ்மைல் full of energy. All the very best you. Thank you once again. Thank you. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் இப்போ தான். ஸோ இட்ஸ் டைம் டு ரிலீஸ் தி ஆடியோ சிடி. அவ்வளோதான் வச்சிருங்க, ஏன் யோசிக்கிறீங்க? தயவு செஞ்சு Okay, bro.